நண்பர்களே, இன்னைக்கு ஜெர்மனியில தேர்தல் போய்கிட்டு இருக்கு. ஜெர்மனியில வாக்குச்சாவடி எப்படி இருக்கும், இன்னைக்கு யார் ஜெயிக்க போறா, என்ன போய்கிட்டு இருக்குன்றதை நான் இந்த வீடியோ சொல்ல போறேன். வாங்க. எல்லாம் வண்டியை நிறுத்திட்டு அதான் ஓட்டிங் பூத்து. ஸோ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். மக்கள் பாருங்க எவ்வளோ பேர் ஓட்டு போகிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு ஸ்கூலுங்க, இந்த ஸ்கூல் எலெக்ஷன் எடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. இங்கே பாருங்க, இதுக்குள்ளே கிட்டத்தட்ட 5-6 பூத் இருக்குங்க. அந்த 5-6 பூத்துமே நல்லா போய்கிட்டு இருக்கு. யாருமே வந்து இங்கே போலீஸ்லேயும் யாருமே இல்லை. நம்ம ஊரில் பெட்டாலியன் இறக்கி வச்சு நிறைய மணி செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்க, பொதுவாக இந்த தேர்தலுக்கு 2 ஓட்டு போடுவாங்க. ஒன்று வந்து அந்த கேண்டிடேட்டுக்கு, இன்னொன்று வந்து அந்த பார்ட்டிக்கு. இது வந்து ஒரு முக்கியமான பார்ட்டிஸ் இருக்குது. சிடியு, எஸ்பிடி, ஒரு ஏஎஃப்டி, அப்புறம் குரூனு, இது பார்ட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து குரூன்ஸோடைய கையும் ஓங்குருக்கு, ஏஎஃப்டியோட கையும் ஓங்குது. பட் பார்க்கலாம் என்ன யார் ஜெயிப்பாங்கன்னுட்டு. இந்த வரி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே சிடியு தான் அதிகமாக மெஜாரிட்டியாக ஜெயிக்கும்பா அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த தேர்தல் ஜெர்மனியோடைய முக்கியமான பங்காக வகிக்க போகுது. எப்படி வந்து ஜெர்மனியுடைய எக்கனாமியோடைய கிரைசிஸ் எப்படி போக போகுது, அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் பாலிசி எப்படி கொண்டு வர போகிறாங்க, அப்புறம் வார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன செயல்பாடு எடுக்க போகிறாங்க, எல்லாத்தையும் பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெர்மனி எலெக்ஷன் பூத்துக்குள்ளே வந்து பார்த்துட்டீங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நான் ஃபாலோ பண்ணணும். நன்றி.